வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பு. காலம் காலமாக யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட தரமான லீலா கறி பவுடர் 900 கிராம் வாங்கினால் வாணி பிராண்டின் 1 கிலோ சிவப்பரிசிமா ஃப்ரீ. வடக்கில் கொலைக்கார கும்பலால் பொதுமக்கள் பாரதூரமான முறையில் தாக்கப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாமல் போயுள்ளதா என தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக வாக்களித்த அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான கொலையாளிகளை கைது செய்யும் விடயத்தில் மந்தகதியில் செயற்படாமல் துரிதமாக செயற்பட்டு நாட்டில் குறிப்பாக வடக்கில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற எதிர்க்கட்சியிலிருந்து ஓர் மூச்சு நிகழ்ச்சி திட்டத்திற்கு அமைய புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், பலவீனமான இந்த அரசாங்கத்தின் ஆட்சியில் மக்கள் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகளும் மிகவும் மந்தகதியிலேயே இடம்பெறுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கைக்கு 2வது நிலையிலுள்ள கிரிக்கெட் அணியை அனுப்பியுள்ளது என முன்னாள் அணித்தலைவர் அர்ஜுன ரணதுங்க முன்வைத்த விமர்சனத்தை இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை நிராகரித்துள்ளது. வலுவான அணியையே இலங்கைக்கு இந்தியா அனுப்பியுள்ளது என இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 14 வீரர்கள் இந்தியாவிற்காக 3 வகை போட்டிகளிலும் விளையாடியவர்கள் என இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தேசிய அணி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலேயே மற்ற அணி இலங்கைக்கு வந்துள்ளது என இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. இது கிரிக்கெட் உலகில் வலிமையான விடயம். குறிப்பாக ஐசிசி அணிகள் ஒவ்வொரு வகை போட்டிக்கும் ஒவ்வொரு அணியை வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு விதமான போட்டியிலும் போட்டித்தன்மையை பேணுவதற்காக அணிகள் இவ்வாறு தனித்தனி அணிகளாக வைத்துள்ளன என இலங்கை கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. தற்போது அமுலிலுள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து இதுவரை எவ்விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் கேமந்த் கேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் தற்போது டெல்டா தொற்றின் அச்சுறுத்தல் தொடர்ந்தும் காணப்படுவதாக கூறியுள்ளார். இதுவரை 5 பேருக்கு டெல்டா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் குறித்த தொற்று மேலும் பரவலடைவதை தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நாளை முதல் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக இதுவரை எவ்வித இறுதி தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனத்திற்கு மீண்டும் மதுபானம் தயாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நல்லாட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வணிக உரிமம் தற்போது அரசாங்கத்தால் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். 1 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டில் ஈடுபட்டமையினால் நல்லாட்சியின் காலத்தில் நிறுவனத்திற்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய வங்கி மோசடியில் ஈடுபட்ட நபர்களுடன் யார் தொடர்பு கொண்டுள்ளனர் என்பதை இப்போது நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்துள்ளனர் என்று முஜிபுர் ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை செலுத்த தவறியமையினால் 2018ஆம் ஆண்டு மெண்டிஸ் நிறுவனத்தின் மதுபான உற்பத்திக்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பிரதிபொலிஸ்மா அதிபர் அஜித் ரோகன உள்ளிட்ட 8 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு உடன் அமலாகும் வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி சிரேஷ்ட பொலிஸ்மா அத்தியட்சகர், சிரேஷ்ட பிரதிபொலிஸ்மா அத்தியட்சகர்கள் 7 பேருமே இவ்வாறு சேவைகளின் தன்மைக்கு ஏற்ப இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டவர்கள் தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளான நந்தன முனசிங்க, அஜித் ரோகன, பதிநாயக்க, தர்மரத்ன, ஜயலத் கொடித்துவக்கு, தமிந்த மற்றும் விஜயசேன ஆகிய 8 அதிகாரிகளே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி ஊருகஸ் மங்கந்திய தேவத்தை சந்தியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார்.
இச்சம்பவமானது நேற்று இரவு 10:15 மணியளவில் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொலை செய்யப்பட்டவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் நேற்று மொத்தம் 85,683 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராசெனகா தடுப்பூசியின் 2வது டோஸ் 1350 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை 3,83,329 பேர் ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராசெனகா கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் பெற்றுள்ளனர். இதற்கிடையில் சீனோபாம் தடுப்பூசியின் முதல் டோஸ் 26,192 பேருக்கு, 2வது டோஸ் 58,141 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளன. எனவே இதுவரை 1,08,76,203 பேருக்கு முதல் டோஸ் சீனோபாம் தடுப்பூசியும் 8,08,743 பேருக்கு சீனோபாம் தடுப்பூசி முழுமையாக செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. தொடர்ந்தும் செய்திகளை பார்வையிட எமது வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.